இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. தாவீது இங்கே சொல்றார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், என் கூட இணைந்து நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்க, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாகன்னு சொல்றார். இது தாவீதுடைய சங்கீதம். இது தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தப்பட்ட நிலையில் பாடின சங்கீதம். அவனிட அந்த அபிமெலேக்கு என்கிற அந்த ராஜாவுக்கு முன்பாக அவர் வேஷம் மாறி தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு அந்த இலையில் போவார். அந்த அந்த சூழ்நிலை வைத்து எழுதுனது தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்துடைய முதல் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இங்கே தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள்ளே என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். எப்பயும் கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார், கர்த்தர் பேரிலே அவர் பிரியமாக இருந்தார்னே பார்க்குறோம். தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த வேலையிலும் கர்த்தரை துதிக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது. அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறார்னு பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் வலது பாரத்திலேயே கர்த்தரை வைத்திருந்தார். ஆலோசனை கர்த்தராக இருந்த அவருக்கு அநேக வழிகளை கர்த்தர் அவருக்கு போதித்து வழிநடத்தினார். அவர் இக்கட்டு நாளெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த இக்கட்டிலிருந்து அவரை நீங்களாகி ரட்சித்தார். அதனால தான் கர்த்தரை எப்போதும் அவர் மகிமைப்படுத்துகிறவராய், துதிக்கிறவராய், உயர்த்துகிறவராக இருக்கார். சங்கீதம் 69:30 சொல்லுது, தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்தணும். தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே பாடி ஒரு நாளும் நாமும் தேவனுடைய நாமத்தை, அவர் உன்னத நாமத்தை, அவர் உயர்ந்த நாமம் இல்லையா, யெகோவா என்பது அவருடைய உன்னத நாமமாக இருக்குது. அந்த நாமத்தை நாம் போற்றி நாம் அவரை துதித்து அவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் இங்கு மரியாளும் அவங்களோட சகோதரியாகிய எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறாங்க. அப்போது மரியாளும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கருவில் சுமக்கிறாங்க. எலிசபெத்தும் யோவான் ஸ்நானகனே கருவில் சுமக்கிறாங்க. முதிர் வயதில் அவங்க கர்ப்பம் தரித்திருக்காங்க. அப்போது மரியாளை அவங்க பார்க்கும்போது சொல்கிறாங்க உரத்த சத்தமாக, இந்த எலிசபெத்து, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படி அவங்க வாழ்த்து செய்தி சொல்லும்போது அது கேட்ட உடனே எலிசபெத்து வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுச்சு, களிப்பாய் துள்ளிற்றுன்னு பார்க்குறோம். அப்போ தேவனை மகிமைப்படுத்தும் போது, வாழ்த்தும் போது, அப்போது அந்த சிறு பிள்ளை, கருவில் இருக்க பிள்ளை கூட துள்ளி குதிக்குதுன்னா அப்போது தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு சொல்கிறாங்க. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்றால் அப்பொழுது மரியாள் சொல்கிறாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்போ உன்னத தேவனுடைய பரிசுத்த முள்ள குமாரன் தன் வயிற்றில் இருக்கிறத நினைக்கும் போது அவங்க கர்த்தராங்க மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம். சங்கீதம் 40:16 உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அப்போ எப்போ நம்ம துதிப்போம், எப்போ தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை தேடும்போது, அவரை தேடும்போது நம்ம உற்சாக மனதோடு சந்தோஷத்தோடு நாம் அவரை தேடுறோம் இல்லையா. அவருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் அவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாகனே வேதவசனம் சொல்லுது. கர்த்தருடைய ரட்சிப்பை அடைந்தவங்க நம்ம கர்த்தரை என்னாலும் துதிக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல் யார் யார் அவரை துதித்தார்கள்னு பார்க்குறோம். சங்கீதம் 103 கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் வசனத்தின்படி பண்ணுகிற சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எங்கெல்லாம் போய் அவங்க தன்னுடைய காரியத்தை செயல்படுத்தி முடிக்கணுமோ அந்த தூதர்கள் அவரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற அவருடைய பணிவிடைக்காரராகிய அவருடைய சர்வ சேனைகள் அவரை துதிக்குது இல்லையா. வானத்தில் அவருடைய சர்வ சேனைகளினாலே அவர் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் நாசியின் சுவாசத்தினாலேயே அந்த சர்வ சேனை உண்டானது என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ அந்த சர்வ சேனையும் அவரை துதிக்குதுன்னு பார்க்குறோம். அதே போல் கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளையும் அவரை ஸ்தோத்தரிங்கள், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 103 என்றாலே அந்த 1-2 வசனத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. கர்த்தர் செய்த
சகல உபகாரங்களை மறக்கக்கூடாது இல்லையா? அவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் நாம் மறக்கக்கூடாது. தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். இதுதான் தாவீது கற்றுத்தராரு. கர்த்தர் அவரை எப்பெல்லாம் சத்ரு கைக்குள்ள நீங்களாகி ரட்சிக்கிறாரோ அப்பெல்லாம் அவர் தேவனை துதித்து பாடுகிறார். அந்த பாடல்களை தான் நம்ம சங்கீதமாக பார்க்குறோம். சங்கீதம் 66:8 பாருங்கள், ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். நாம் தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கிற சத்தம் எல்லா எல்லையிலும் கேட்கணும். மற்ற மக்களும் தேவனுடைய நாமத்தை அறியணும். நாம் துதிக்கிறத பார்த்து அவங்களும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நம் தேவன் சர்வ சிருஷ்டிகர். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஆளுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அதனால் தேவனை நாம் துதிக்கும் சத்தத்தை மற்றவர்களையும் நம்ம கேட்க பண்ணணும். சங்கீதம் 35:27 சொல்லுது, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு எப்பொழுதும் சொல்ல கடவர்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுறவங்க யார்? ஊழியக்காரங்க. ஏன்னா அவருடைய நீதியை தான் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தான் சுவிசேஷமாக அறிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற அந்த தேவனுக்கு எப்பொழுதும் நாம் மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். தாவீது சொல்கிறார், என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் துதியும் சொல்லிக்கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய நீதியும் அவருடைய துதியும் என் நாவு எப்பயும் சொல்லோன்னு சொல்லி தேவனை துதிக்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 33:1 சொல்லுகிறது, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நல்லவர்களுக்கு துதி சொல்லுவது தான் தகும் இல்லையா? செம்மையானவர்களை நோக்கி பாருங்கள்னு இருக்கு. அவங்க எப்படி தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கர்த்தர் அவங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. அதனால துதி செய்வது செம்மையானவருக்கு தகும். அவருக்கு புது பாட்டை பாடி ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களோட நேர்த்தியாய் வாசியுங்கள். சுரமண்டலமே வீணையே அவரை துதியுங்கள் சொல்லப்படுதில்லை. எல்லாம் காட்டு புஷ்பங்களும் மலைகளும் ஆறுகளும் எல்லாமே கர்த்தரை துதிக்குது. சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஏன்னா நம்ம இந்த அவருடைய சாயலில் நம்ம இன்னைக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறாருன்னா அந்த தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்தணும். இந்த இயற்கையை நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறாருன்னா நாம் அவருக்கு மகிமை செலுத்தணும், அவரை துதிக்கணும். அதனால தான் பிலிப்பியர் 1:20 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அப்போ நான் ஒரு பொழுதும் வெட்கமடைய மாட்டேன். வாழ்வானாலும் சாவானாலும் என் சரீரத்திலே கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிற ஒரு விசுவாசம் பவுல் அப்போஸ்தலன் இடத்துல காணப்பட்டது. அதனால் அவரும் எப்பவுமே தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தபோது அவர்களுடைய கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டு இருந்த நிலையில் இருந்தாங்க. அப்போ அந்த நிலையிலையும் அவங்க ஜெபித்து கர்த்தரை பாடி துதித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சிறையிருப்பை கர்த்தர் அங்கே மாற்றுறாரு. சிறை கதவுகள் திறந்தாங்க. அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு அவங்க வெளியே வருகிறத பார்க்குறோம். அப்போ நீங்களும் இன்னைக்கு அநேக பாடுகள், பிரச்சனை, கட்டுகள், போராட்டங்களோடு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தரை துதித்து அவரை புது பாட்டினாலே நீங்கள் பாடி அவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய எல்லா இக்கட்டிலிருந்தும் உங்களை தேவன் நீங்களாகி ரட்சிப்பார். அதுதான் தாவீது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாகன்னு சொல்கிறார். அதே போல் நாமும் ஒருமித்து அவர் நாமத்தை கூடி மகிமைப்படுத்தி அவர் வல்லமைகளை என்னாலும் துதித்து நாம் போற்றுவோம். ஆமென்.